வெல்கம் டு காமர்ஸ் அகாடமிக் ஜோன். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 3க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் யூனிட் 3லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். யூனிட் 3 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லேயே 50 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது. பார்ட் 1 வீடியோ இது. இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு யூனிட் 3ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஆர்பி 2011 to 12 கேட்ட கொஸ்டின்ஸ். பார்ட் 2 வீடியோவில் 2001லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அந்த வீடியோவையும் மறக்காமல் பார்த்துருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கரண்ட் liability? Creditors, loan installment payable in current year, temporary bank loan, arrears of preference dividend. எது நடப்பு பொறுப்பு கிடையாது? ஆன்சர் டி, arrears of preference dividend. Which accounting provide comparative data for analysis and interpretation for effective decision making and policy formulation? Financial accounting, management accounting, cost accounting, corporate accounting. தகவலை ஒப்பிட்டு ஆராய்வதற்கும் விரிவாக்கவும் தகுந்த முடிவுகள் எடுக்கவும் செயல் திட்டம் உருவாக்கவும் உதவும் கணக்கியல். ஆன்சர் பி, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். Consider the following statement. State whether they are true or false. Management accounting is primarily meant to assist management in decision making. Maintaining management account is a statutory requirement for all limited companies. Management account is to be audited regularly. Standard costing and budgetary control are used as control techniques as part of management account. Of the statement, இந்த ஆப்ஷனை நான் தமிழில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேலாண்மை கணக்கியலின் அடிப்படை நோக்கம் மேலாண்மை முடிவெடுக்க உதவுவது. செகண்ட் ஆப்ஷனில் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் சட்டப்படி மேலாண்மை கணக்கியல் வைத்திருக்க வேண்டும். தேர்ட் ஒன்ல மேலாண்மை கணக்கில் தவறாது தணிக்கை செய்ய வேண்டும். ஃபோர்த் ஆப்ஷனில் நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை கணக்கியல் மற்றும் பாத்தீட்டு கட்டுப்பாடு செயல்நுட்ப கட்டுப்பாடாக மேலாண்மையில் கணக்கியல் பகுதியாக அமையும். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ், ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் டிஆர்பி 2006 to 7 கேட்ட கொஸ்டின்ஸ். பேலன்ஸ் ஷீட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் அட் அ ஸ்பெசிஃபைடு டைம். Financial position, profit and loss, market value of investment, replacement cash of the asset. Balance sheet is a statement of dash of a business at a specified time. Answer A, financial position. Cash budget is a dash term budget. Average, long, medium, short. Cash budget is a short term budget. Answer D, short. Capacity ratio x efficiency ratio is activity ratio, quick ratio, current ratio, efficiency ratio. Capacity ratio x efficiency ratio is answer A, activity ratio. Functional budget include purchase budget, fixed budget, flexible budget, current budget. Functional budget include answer A, purchase budget. Dash determine the priorities in a functional budget. Promoters, cost, efficiency, key factor. Dash determines the priorities in a functional budget. Answer D, key factor. Key factor determines the priorities in a functional budget. As a general rule, quick ratio of dash is considered to be satisfactory. Answer A, 1:1. As a general rule, quick ratio of 1:1 is considered to be satisfactory. The term fund is the fund flow statement refers to net working capital, cash, current asset, current liabilities. The term fund in the fund flow statement refers to answer A, net working capital. Which of the following is a liquidity ratio? Debtors velocity, quick ratio,
cash position ratio, all of this. Answer D, all of this. Which of the following is the liquidity ratio? All of this. Budgetary control has become an essential tool of management of controlling cost and maximum output, controlling expenses and maximizing inventory, controlling cost and maximizing profit, none of this. Answer C, controlling cost and maximizing profit. One of the most important tool of cost planning is cost sheet, marginal costing, direct costing, budget. One of the most important tool of cost planning is answer D, budget. Which of the following is usually a long-term budget? Sales budget, cash budget, capital expenditure, fixed budget. Which of the following is usually a long-term budget? Answer capital expenditure. If the operation expenses exceed the gross profit, the excess is referred to as operating income, operating loss, non-operating expenses, non-operating income. In the operating expenses exceed the gross profit, the excess is referred to as answer B, operating loss. Turnover ratio is useful to the management for enforcing internal discipline, managing its debts, evaluating performance, managing resource. Turnover ratio is useful to the management for answer C, evaluating performance. Next video next 30 questions பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. Thank you. Answer B, credit sales and account receivable. கடனாளிகளின் சுழற்சி விகிதம் எவற்றின் தொடர்பை குறிப்பிடுகிறது? Answer B. Cash flow statement starts with opening balance of cash, ends with closing balance of cash. A and B are correct. It is useful for long-term financial analysis. Cash flow statement answer C, A and B are correct. Decrease in working capital is due to increase in current asset, decrease in current liability, increase in current liability, increase in fixed asset. Decrease in working capital is due to answer C, increase in current liabilities. Financial statement are anticipated facts, recorded facts, estimates of facts, none of this. Financial statement are answer B, recorded facts. TRB 2017 to 18, which of the following is not a tool of financial statement analysis? Cash flow statement, comparative statement, standing costing, trend analysis. Which of the following is not a tool of financial statement analysis? Answer C, standing costing. கீழ்கண்டவற்றில் எது நிதிநிலை அறிக்கையினை பகுப்பாய்வு செய்யும் கருவி அல்ல? Answer C, standing costing. Determine the value of closing stock from the following details. Sales rupees 2 lakh, gross profit ratio 10% on sales, stock turnover ratio 4 times. Closing stock was rupees 10,000 in excess of opening stock. Answer A, 50,000. கீழ்கண்ட விவரங்களில் இருந்து இறுதி சரக்கிருப்பை கணக்கிடவும். விற்பனை 2 லட்சம், மொத்த லாப விகிதம் விற்பனையில் 10%, சரக்கிருப்பு ஒட்ட விகிதம் 4 முறை, இறுதி சரக்கிருப்பானது ஆரம்ப சரக்கிருப்பை காட்டிலும் ரூபாய் 10,000 அதிகம். ஆன்சர் A, rupees 50,000. Closing stock value 50,000. When does a transaction involves flow of fund? If both debit and credit aspect of a transaction are current items, if both debit and credit aspect of a transaction are non-current items, if one aspect of a transaction is a current item and other one a non-current item. State which of the following will result into application of fund. Sale of plant, issue of share capital, purchase of land, payment to creditors. பின்வருவனவற்றுள் எது நிதி பயன்பாடு ஆகும்? ஆன்சர் சி, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட்.
Calculate the amount of current asset when the current ratio is 2.5 and working capital is rupees 90,000. Answer B 1,50,000. Cash flow includes cash payment only, cash receipts only, cash receipts and payments, cash and non-cash income and expenses. Cash flow includes answer C cash receipts and payments. Next one TRB 2006 to 7 like eta questions. Balance sheet is a statement of dash of a business at a specified time. Financial position, profit and loss, market value of investment, replacement cash of the asset. Balance sheet is a statement of dash of a business at a specified time. Answer A financial position. Cash budget is a dash term budget, average, long, medium, short. Cash budget is a short term budget. Answer D short. Capacity ratio x efficiency ratio is activity ratio, quick ratio, current ratio, efficiency ratio. Capacity ratio x efficiency ratio is answer A activity ratio. Functional budget include purchase budget, fixed budget, flexible budget, current budget. Functional budget include answer A purchase budget. Dash determine the priorities in a functional budget. Promoters, cost, efficiency, key factor. Dash determines the priorities in a functional budget. Answer D key factor. Key factor determines the priorities in a functional budget. As a general rule, quick ratio of dash is considered to be satisfactory. Answer A 1:1. As a general rule, quick ratio of 1:1 is considered to be satisfactory. The term fund is the fund flow statement refers to net working capital, cash, current asset, current liabilities. The term fund in the fund flow statement refers to answer A net working capital. Which of the following is the liquidity ratio? Debtors velocity, quick ratio, cash position ratio, all of this. Answer D all of this. Which of the following is the liquidity ratio? All of this. Budgetary control has become an essential tool of management of controlling cost and maximum output, controlling expenses and maximizing inventory, controlling cost and maximizing profit, none of this. Answer C controlling cost and maximizing profit. One of the most important tool of cost planning is cost sheet, marginal costing, direct costing, budget. One of the most important tool of cost planning is answer D budget. Which of the following is usually a long-term budget? Sales budget, cash budget, capital expenditure, fixed budget. Which of the following is usually a long-term budget? Answer capital expenditure. If the operation expenses exceed the gross profit, the excess is referred to as operating income, operating loss, non-operating expenses, non-operating income. In the operating expenses exceed the gross profit, the excess is referred to as answer B operating loss. Turnover ratio is useful to the management for enforcing internal discipline, managing its debts, evaluating performance, managing resource. Turnover ratio is useful to the management for answer C evaluating performance. Next video next 30 questions பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. Thank you.